பாத்தியா? இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? இறந்து போனவருக்கு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். நான் என் உயிரோட இருக்கிற பையனுக்கு 30வது நாள் காரியம் பண்ண போற சொல்லு. நானே அவன் இல்லாத வேதனையில இருக்கேன். நீ வந்து என்ன நாடகம் ஆடுறன்னு சொல்ற? இது உனக்கு நியாயமா படுதா? நியாயமா பார்த்தா உன் குடும்பம் தான் எங்களை பழி வாங்கியிருக்காங்க. என் வீட்டு பையன் இறந்ததுக்கு காரணமே உன் குடும்பத்துல இருக்கிற ஆளுங்க தான். கார்த்திக், உன் பொண்ணு கூட சம்பந்தம் வச்சதை தவிர வேற என்ன தப்பு பண்ணுனாங்க? ஒரு தப்பும் பண்ணாத அப்பாவி கார்த்திக் அவனை போய் உன் மாப்பிள்ள கொலை பண்ணிருக்கான். அதுக்கு உன் பொண்டாட்டியும் அந்த கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இத்தனையும் பண்ணது உன் குடும்பம். ஆனா நீ இங்க வந்து நான் நாடகம் ஆடுறேன்னு சொல்ற? பாரு, கார்த்திக் உயிரோட இருக்கானா இல்ல செத்துட்டானான்னு எனக்கு தெரியாது. ஆனா இத வச்சு நீ என் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் நான் யாரு என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும்ல. உங்க வீட்டு பையன் உண்மையாவே இறந்திருந்தா நான் அதுக்காக வருத்தப்படுவேன். ஆனா ஒருவேளை அவன் உயிரோட இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. என் மனைவிக்கோ இல்ல என் குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்கோ உன்னால பிரச்சனை வந்துச்சுன்னா ரகுராமோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன்.